வணக்கம். நடிகர் சிவகுமாரையும் சர்ச்சையும் பிரிக்கவே முடியாது. கடந்த 2 நாட்களா ஒரு பெரியவர் கொடுத்த சால்வைய தூக்கி அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி தான் சோசியல் மீடியா ஃபுல்லா சிவகுமார போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே சிவகுமார் பிடிச்சவங்க கூட இந்த வீடியோவை பார்த்தா அவர் பிடிக்காம போயிடும். அந்த அளவுக்கு இது ஒரு தவறான ப்ரொஜெக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையிலே என்ன நடந்திருக்கு? ஏன் சிவகுமார் இப்படி நடந்துக்கிறார்? அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக கடந்த 2018ஆம் ஆண்டு ஒரு மதுரையில் ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு போயிருந்தார் சிவகுமார். அங்கே ஒரு பையன் அவரோட செல்ஃபி எடுத்துக்கிறதுக்காக டக்குன்னு கிட்ட போய் ஃபோட்டோ எடுத்திருக்கான். அது பிடிக்காத சிவகுமார் டக்குன்னு மொபைலை தள்ளி கீழே விட்டுட்டு அவனை தள்ளி விட்டுட்டு போயிட்டாரு. அது ரொம்ப வைரல் ஆச்சு. அப்போ டிவிக்கள்லாம் செய்தியாளர்லேருந்து பேப்பர்லலாம் அந்த படங்கள் வந்தது. உடனே அவர் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துட்டு அந்த பையனை வர சொல்லி அவருக்கு ஒரு புது மொபைல் ஃபோன் வாங்கி கொடுத்தாரு. அதை தொடர்ந்து 2019ஆம் ஆண்டு திரும்பவும் ஒரு திருமண நிகழ்ச்சியில் ஒரு இளைஞர் ஒருவர் செல்ஃபோன் எடுத்துக்க முயற்சி பண்ணார், ஃபோட்டோ எடுத்துக்க. அப்போ அவரை ஃபோட்டோ எடுக்கணும், என்கிட்ட பர்மிஷன் கிட்ட எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு பொலைட்டா வந்தார். அதுவும் ஒரு சர்ச்சை ஏற்படுத்துச்சு. இந்த சூழ்நிலையில தான் இப்போ திருப்பியும் கடந்த 2 நாட்கள் முன்பு ஒரு பெரிய ஒரு சால்வை ஒன்று கொடுக்குறாரு. அந்த சால்வை வாங்கி தூக்கி உதாசீனப்படுத்தி கீழே போட்டுட்டு அவர் போகிற மாதிரியான ஒரு வீடியோ சமூக வலைதளங்களும் ஆக்கிரமிச்சிருக்கு. அதுதான் ட்ரெண்டிங்காக இருக்குது. உண்மையிலே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு அந்த சம்மந்தப்பட்ட பெரியவரோட பேரன் ஒரு விளக்கம் கொடுத்துருக்கான். ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நம்ம அரசியல்வாதியும் எழுத்தாளருமான பழ கருப்பையா ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. இப்படித்தான் உருவானேன் அப்படிங்கிற ஒரு புத்தகம். அந்த புத்தக வெளியீட்டு விழா காரைக்குடியில் நடந்திருக்கு. நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்காக சிவகுமார் போயிருக்காரு. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு மேடையில் பேசியிருக்காரு. மேடையில் பேசிட்டு இருக்கப்ப இந்த தண்ணீர் பிரச்சனைக்காக ரொம்ப கிரவுண்டில் உள்ள இறங்கி இந்த தண்ணி பிரச்சனையை தீர்த்து வச்சதுக்காக உண்மையிலே மனமோந்து பாராட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் பேச்சை நிப்பாட்டிட்டு பழக்கருப்பையா காலில் விழுந்து கும்பிட்டுருக்கார் சிவகுமார். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பண்பாளர். அவர் தொடர்ந்து பேசி முடிச்சுட்டு எல்லார்ட்டையும் விடைபெற்று போகிறப்ப ஒரு முதியவர் சால்வை கொடுக்குறாரு. அதை வாங்கி உரிமையா எனக்கு சால்வை பிடிக்காதுன்னு தெரியாதா, எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கீழே போடுறாரு. அதை தான் நம்ம எல்லா வீடியோக்களையும் பார்த்தோம். அதுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த முதியவர் வேற யாரும் இல்லை, ஒரு 58 ஆண்டு கால சிவகுமாருடைய நண்பர் கரீம் அப்படிங்கிறவர். ஸோ காரைக்குடியில் நீண்ட கால நண்பர் அவருக்கு, சிவகுமாருக்கு. அவருடைய பசங்களுக்கு திருமணத்தை நடத்தி வச்சதே சிவகுமார் தான். அவர் பேர பசங்களுக்கு பேர் வச்சது, பேர பசங்களை கொஞ்சம் அளவுக்கு 2 குடும்பத்தோடு மிகவும் நெருக்கமானவர். சூர்யாவை மீட் பண்ணியிருக்காங்க அவங்க. சிவகுமார் அடிக்கடி மீட் பண்ணியிருக்காரு. இப்படி நெருங்கிய நண்பர். ஸோ தன்னுடைய நண்பரை ஒரு நிகழ்ச்சிக்காக நம்ம ஊருக்கு வரார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர் அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு. நிகழ்ச்சி முடிஞ்சு வந்தப்ப அந்த மேடையில் பழக்கருப்பைய காலில் விழுந்து வணங்கின அந்த குணத்தை பார்த்த உடனே தன் நண்பனை பாராட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சால்வை வாங்கி போட நினச்சிருக்காரு. சிவகுமார் உரிமையில் தன் நண்பனே இது மாதிரி எதுக்கு பண்ணணும் அப்படிங்கிற அந்த உரிமையில தான் அந்த சால்வை வாங்கி கீழே தன்னோட உதவியாளர்கிட்ட கொடுத்துருக்காரு. அந்த வீடியோ தான் எடிட் பண்ணி சோஷியல் மீடியா பூரா சிவகுமார் ஒரு நெகட்டிவ் வெர்ஷனாக காமிச்சு சிவகுமாரை பிடிச்சவங்களுக்கு கூட அவர் பிடிக்காத அளவுக்கு தொடர்ந்து இந்த மாதிரி எல்லாரையும் உதாசீனப்படுத்திட்டு வரார் அப்படிங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக நடந்தது இதுதான். இன்றைய தினம் அவருடைய பேரை விளக்கம் கொடுத்து ஒரு சோஷியல் மீடியாலே ஒரு மெசேஜ் ஷேர் பண்ணியிருக்காரு. ஒரு ஃபோட்டோவை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக எங்கள் அப்பா, எங்கள் தாத்தாவும் சிவகுமார் அங்கிளும் நீண்டகால நண்பர்கள். எங்கள் குடும்ப நண்பராக இருக்கார் சிவகுமார் அங்கிள். நல்லது கெட்டது எல்லாத்துலேயும் கலந்துக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தவறாக எடிட் பண்ணி சோஷியல் மீடியா பூரா போட்டிருக்காங்க. சில செய்தி சேனல்லேயே அது வந்தது. நாங்களே அந்த செய்தி சேனலுக்கு விளக்கம் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்லியிருக்காரு. ஆனாலும் சோஷியல் மீடியாவில் எதை வேணால் போடலாங்கிற ஒரு அனுமதி இருக்கிறதுனால எல்லாரும் அதை இவ்வளோ ஒரு தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. என்ன ஏதுன்னு விசாரிக்காமல் நடந்த ஒரு காட்சியை மட்டும் கண்ணில் பார்த்துட்டு அதை இப்படி போட்டதுனால தான் இவ்வளோ ஒரு பெரிய சென்சேஷன் ஆகிருக்கு இந்த வீடியோ அப்படிங்கிற மாதிரி தான் அது ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. உண்மையிலே அவங்க 2 பேர் நண்பர்கள். அந்த நட்பின் வெளிப்பாடாக தான் சிவகுமார் அப்படி நடந்துட்டு இருக்காரு. ஊர் பக்கத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப உரிமை உள்ளவங்க இது மாதிரி தான் பேசிக்குவாங்க. ரீசெண்டாக சிவகுமாரே பாரதி ராஜா கிட்ட மேடையில் அது மாதிரி உரிமையாக ஒரு சண்டை போட்டார். அது கூட எல்லாரும் தப்பா என்ன மேடையில் அப்படி அநாகரிகமாக நடந்துக்கிறார் அப்படின்னாங்க. அது அவங்க 2 பேர் நட்பின் வெளிப்பாடு. ஸோ ஒரு 50-60 ஆண்டுகள் நட்பு. அப்படி பார்க்குற உரிமையில திட்டுறோம், உரிமையில அடிக்கிறோம்னு சொல்லணும் இல்லையா, அதுதான் நடந்திருக்கு அவங்க 2 பேருக்குள்ள. ஸோ அதைத்தான் இன்னைக்கு மீடியாக்கள் இவ்வளோ பெருசாக ஆக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி விளக்கம் கொடுத்துருக்காங்க. உண்மையிலே சிவகுமார் இந்த வீடியோ மூலிமா பலிகடை ஆக்கப்பட்டிருக்கார். தொடர்ந்து இதுக்கு முன்னாடி இந்த பாஸ்டெல்லாம் வச்சு அவரை ஒரு தவறாக ப்ரொஜெக்ட் பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க. உண்மையிலே ஒரு நடிகர், ஒரு செலிபிரிட்டி, அவங்க கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது நம்மளோட ஒரு ஆசையாக இருக்கலாம். ஆனால் அதையும் தாண்டி அவங்க பர்சனல், அவங்கக்கிட்ட ஒரு அனுமதி கேட்டு எடுத்தால்
தாராளமாக அது எல்லாருக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுதான் அப்பவும் அவர் சொன்னார். பல நடிகர்கள் இப்பவும் சொல்கிறாங்க, நம்ம பாட்டுக்கு வந்துட்டு இருப்பாங்க, அவங்க என்ன சுச்சுவேஷனில் இருக்காங்கன்னு தெரியாது, எப்படி காஸ்டியூமில் இருக்காங்கன்னு தெரியாது, நம்ம போய் அவங்களுக்கு முன்னாடி ஃபோனை நீட்டுறது தவறு. அவங்ககிட்ட ஒரு அனுமதி பேசிட்டு அனுமதி கேட்டுட்டு அந்த ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அதுதான் நாகரிகமும் கூட. இனி வரும் காலங்களில் நம்ம எல்லாரும் இதை பின்பற்றினா இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்காது. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.